வேளாண்ல வந்து நாங்கள் 5 பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையா இருக்கட்டும், லெஹங்காவா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஹாட்ஸ்பாட் ரொம்ப பர்சனலி க்ளோஸ் ஆன ஃபிலிம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, சுரேஷ் அண்ணா அண்ட் பாலா. என் மேல ஒரு முழு ட்ரஸ்ட்னால மட்டுமே இதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர், கலையரசன், சாண்டி மாஸ்டர், ஆதித்யா பாஸ்கர், சுபாஷ், கௌரி கிஷன், நமோ அபிராமி, ஜனனி, சோஃபியா, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே கதையை நம்பி என்ன நம்பி இந்த படத்துல வந்தாங்க. பயங்கர ஃப்ரெண்ட்லியா, பயங்கர ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் முத்தையன், வான், சதீஷ் ரகுநாதன், கேமராமேன் கோகுல் கண்ணா, எல்லாருமே ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாட்ஸ்பாட் நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. எப்படி சொல்றதுன்னா, இதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் யோர்ஸ் ஷேம்ஃபுல்லி 1, 2 அது என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இம்பாக்டை தான் இந்த படம் கிரியேட் பண்ணுன்னு நம்புறேன். மனசாட்சிக்கு விரோதமா ஒரு தப்பான விஷயத்த எப்பவுமே சொல்லக்கூடாது. எத்திக்கலி இல்ல பொலிட்டிக்கலி இன்கரெக்டா இருக்கிற விஷயங்களை கண்டிப்பா சொல்லிடவே கூடாது அப்படின்றதால ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். அண்ட் இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் எத்திக்கலி பொலிட்டிக்கலி இன்கரெக்டா எதையுமே சொல்லலை. அண்ட் படம் ட்ரெய்லர் உங்களுக்கு அதான் பாலா சொன்ன மாதிரி டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்க படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளா தான் பண்ணியிருக்கோம். அண்ட் யா, ஸோ தேங்க்யூ. டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பட் எப்போ ஒர்க் அப்படின்னாலுமே முதல்ல வந்து என்னை தாண்டி அவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால பேர் சொல்ல மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒருத்தரை மிஸ் பண்ண தப்பாயிருன்றதுனால. அண்ட் வேலு பிஆர்ஓ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து நிறைய விஷயங்கள். அவருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. என்ன உனக்கு மட்டும் ஓகே ஓகே. அண்ட் தினேஷ் கண்ணன், திட்டம் 2 என்னோட ப்ரொடியூசர். இந்த படம் பாலா அண்ட் சுரேஷ் 2 பேருமே புது ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுனால அதை கொண்டு சேர்க்கறதுல சில சிரமங்கள் இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தினேஷ் உள்ள வந்து அதை ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்றது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து கரெக்டாக அதை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ அகைன். கண்டிப்பாக ப்ரெஷ் ஷோ போடுவோம். ஸோ அப்போ நீங்க பாருங்க, பார்த்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காமிச்சிருக்கீங்க, படம் பார்த்தா தான் ஃபுல்லாக புரியும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டைலாக் வச்சிருக்கீங்க, அதாவது குரங்கு வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ நம்மளும் அப்படிதான் அதுலேருந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்மளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, அப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. இல்ல கேக்குறேன், நீங்க சொல்ல வந்தது இதானா? இல்ல அதான் நான் சொல்லல. ட்ரெய்லர்ல வெறும் அந்த வாக்கியம் மட்டும் தான் இருக்கு, குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு கேள்விதான் அது. அது என்ன கான்டெக்ட்ல எதனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் பண்ணா கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். பட் அங்கே முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிளா தப்பா இருக்காது. அதுக்கு நான் 100% கேரண்டி. இன்னொன்னு, கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும். ஸோ நிற்கும் போதும் டேடி நான் செக்ஸியா இருக்கேன் நான் பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை அந்த அவங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, இதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது 8 வயசோ 9 வயசோ அப்படின்னு நினைக்கிறேன். ரஷ்லாம் எங்க கிட்ட இருக்கு, ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு. குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல. ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகா இருக்கேன் அப்படிதான் கேட்டிருப்பா. அதே மாதிரி ஆனா மேட்டர் பண்றதா என்னன்னா அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ரஷ்ல ஆனா தமிழ் சினிமானா என்னன்னா அப்படிதான் கேட்டிருப்பா. அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாங்க. அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிரகிருதிக்கு 24-25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது. ஸோ அந்த குழந்தை வாய்ஸ் குழந்தை மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு, ரஷ்ஷும் இருக்கு. ஸோ நீங்க காட்டணும் அப்படின்னா பிரஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும். இல்ல உங்க சைட்ல இருந்து பார்க்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு. இல்ல அந்த குழந்தை கேட்கல, எல்லாமே வந்துருச்சு. ஸோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா? எப்படி புரியும்? பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு செக்ஸ் எஜுகேஷனுக்கு கிடையாது. சோ பாலியல் பழக்கம் நிறைய வந்துருச்சு, அதுக்கு சட்டம் கிட்டம் எக்கச்சக்கம் வந்துச்சு. அதுக்காக இந்த படம் எடுக்கப்படுது. அந்த குழந்தை கதை கேக்குறீங்களா? இல்ல குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லலாம். ஆனா
நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். ஆமா இல்ல, இதை பத்தி நீங்க யோசிச்சிருக்கலாம், உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பார்த்துட்டு இருக்கலாம், என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தை தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிருக்கு. அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு 5 பேர் பார்த்தாங்க. என்கிட்ட சொன்னவர் வந்து 5 போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம், அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி சொன்னோட யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க? சொல்லுங்க சார். ஆமா சார். மைக் கொடுங்க சார். இல்ல ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பெரியாருடைய கொள்கை அது. கரெக்ட் சார். அது வந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபகுதியை விட்டுட்டீங்களே. இல்ல சார், விட்டுட்டேன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க பாதி தான் பாத்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது. ஆமா ஆமா, ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி கட்டணும்ன்றது அவரோட கேள்வி. அதே நேரத்துல பெண்ணுக்கும் தாலி கட்டணும். 2 பேருமே இந்த தாலியை தொங்க போடணும் அப்படிங்கிறது அவருடைய. அந்த இதை வந்து ஒரு பகுதியை நீங்க காமிச்சிருக்கீங்க. அதான் சார், ட்ரெய்லர்ல நான் ஒரு பகுதி காமிச்சிருக்கேன். அந்த பகுதியும் காமிச்சிருக்காங்க. அப்போ நான் ஃபுல் படத்தையே ட்ரெய்லர்ல காமிச்சுனா படத்துல என்ன சார் பாக்குறது? இல்ல சார், கண்டென்ட் ரிவீல் ஆகல. இப்போ நான் எல்லாத்தையுமே ட்ரெய்லர்ல காமிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு பதில் தான் படம். அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ட்ரெய்லர் வந்து சிபிஎஃப்சி சர்டிஃபை பண்ணிட்டாங்களா சார்? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் சார். சார் ஆமா சார். சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். அதான் சொல்றேன், அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார். சார் இங்க பாருங்க சார். இல்ல சார், இல்ல ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார். அப்புறம் எப்படி சார் நீங்க வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் இருக்கு, எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? எந்த எண்ணத்துல பண்றீங்க சார்? இட் இஸ் அகைன்ஸ்ட் தி லா. இல்ல சார், இது இல்ல சார், இது வந்து பிரைவேட் எக்ஸிபிஷன் சொல்ல முடியாது, பப்ளிக். இது மீடியா வந்து உட்கார உங்களுக்குள்ள பார்த்தா தட் இஸ் டிஃபரண்ட். இந்த மாதிரி வந்து போடுறதுனால போன வாரத்துல வந்து ஒரு படம் வந்து 10 டேஸ்க்கு இல்ல சார், கரெக்ட் தான் சார். இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தான் சார். திஸ் இஸ் நாட் பிரைவேட் ஸ்கிரீனிங். மீடியா நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தான சார் வந்திருக்காங்க. இல்ல சார், மீடியாவை கூப்பிட்டாலே இட் இஸ் a public screening, it is not a private screening. இது சம்பந்தமா நான் வந்து இன்னைக்கு வந்து சென்சார் போர்ட்ல ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் an offense சார். ஏன்னா நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்றதுனால தான் இட் கண்டினியூஸ். ஒரு 10 நாளைக்கு மேல இல்ல சார், அதான் சொல்றேன் சார். நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிடிக்குது இல்லன்றது சார். ஏன் அப்படி போடுறீங்க? பைரின்னு ஒரு படம் அப்படியே அன்சென்சார்ட் வெர்ஷன்ல போறாங்க. அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் லேடிஸ் உட்கார்ந்து பாக்குறாங்க. இல்ல சார், அதான் சார், இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார். இப்போ this is not private screening sir, you correct yourself. நாங்க தான் சார் இன்வைட் பண்ணிருக்கோம். நீங்க இன்வைட் பண்ணீங்க கூட பப்ளிக் இன்வைட் பண்ணீங்க கூட இது பிரைவேட் ஸ்கிரீனிங் ஆமா சார்? இல்ல இது பிரைவேட் ஸ்கிரீனிங். இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பர்టిక్యులர் குரூப் ஆஃப் பீப்பிள் போடும்போது எப்படி சார் பப்ளிக் ஸ்கிரீனிங் ஆகும்? wrong, நீங்க அங்க வந்து wrongன்ற அதாவது you correct your mistake ன்ற சார். it is not a private screening, it is a public screening. இல்ல யூடியூப்ல சரி ஓகே சார். நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க சார். பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார். சரிங்களா? இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது. சரிங்களா? அது வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார்? அதான் சார், இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமா இருந்தது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அது மாறுச்சுல. இப்போ புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது. ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சுல. அப்போ ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன்? அப்ப வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்களா? ஏன்னா இப்பவே வந்து இருங்க, இப்பவே வந்து 33% கொடுத்ததுனாலே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் 1% வேணும்னு கேக்குறாங்க. இப்ப தாலின்னு ஒரு விஷயம் வருது, அதனாலதான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன், குடும்ப பெண்கள் அவங்க வந்து இருங்க சார். ஓகே, நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டி எல்லாமே சரிதான் சார். இப்ப குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி உமன் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து தாலியே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தையே மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அது நீங்க யூடியூப்ல போறீங்க, ஆனா அதுவும் சோசியல் மீடியா தானே சார். அது எப்படி சார் நீங்க மக்களுக்கு எப்படி சேர்க்க போறீங்க? அதுதான் சார், அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். இப்ப தாலி இல்ல சார், நீங்க படம் பாத்தீங்க அப்ப நீங்க அந்த சீனை வைக்காம இருக்கலாம் சார். இல்ல சார், அது வைக்க கூடாது நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல வரேன்னா இப்ப வந்து ஏ சரி கொடுத்துருக்காங்க. இல்ல சார், இப்ப காலங்காலமா ஏ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏ எது கொடுக்குறாங்கன்னா 18 இயர்ஸ் மேல வந்து பார்க்க கூடாது. நீங்க வந்து யூடியூப்லயே வந்து அதை வந்து நீங்க போட்டீங்க. யூடியூப்ல வந்து 10 வயசு பசங்க பாக்குறாங்க, 3 வயசு பசங்க பாக்குறாங்க. சோ வந்து அப்பவே கெட்டு போயிடல சார். இல்ல சார், யூடியூப்ல அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் பேடான கண்டென்ட்லாம் இருக்கே சார்.
அப்ப எப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ, ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ, அப்பவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரிதிங்ல. அவங்க போன் எடுத்தாலே பான் ஃபிலிம் கூட பார்க்க முடியும் சார். அப்போ நீங்க இதை மட்டும் அவங்க பார்த்து கேட்டு போவாங்க எப்படி சார் சொல்ல முடியும்? அப்போ ஓப்பனாவே வந்து மேட்ரு பண்ணலாமா, மேட்ரு பண்றியா, சரிங்களா? அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை, சரிங்களா? அவ்வளவு அசிங்கமான வார்த்தை. அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிட்டீங்க, சரிங்களா? அதனால உங்களுக்கு ஓகே தான். ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா தான் ஹிட் ஆகுது, சரிங்களா? இப்ப இவங்க வாங்கிட்ட பயிருக்கு 8 இயர்ஸ் உள்ள மேல தான் வர முடியும். எப்படி சார் உங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வருவாங்க சார்? அதான் இதுல கிளியரா போட்டிருக்கேன். அடல்ட்ஸ் ஒன்லி ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் யூத் தான் போட்டிருக்கோம். அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது, இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. ஆனா குழந்தைங்களை பெத்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். அதான் இதை மீன் பண்ணி. அவங்களும் ஃபேமிலி தானே சார். ஒரு கல்யாணம் ஒரு புருஷன் முன்னாடி ஃபேமிலி தானே. குழந்தையோட வந்தாதான் ஃபேமிலி அர்த்தம் கிடையாதுல. ஒரு 45 வயசுல இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி தானே. அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றோம். குழந்தைங்க பார்க்க கூடாதுன்றதுனால தான் ஏசட் இருக்கு. சொல்லுங்க சார். அப்படி நான் சொல்லல. அதுதான், அது வேற இது வேற. இதுல டிஸ்கஸ் தான் பண்றோம். அதான் அகைன் நான் ஃபுல்லா சொல்ல முடியாது. அது நீங்க படம் பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு சார். கட்டியிருக்கேன் சார். அவங்களும் கட்டியிருக்காங்க சார். அதான் சார், இது ட்ரெய்லர் சார். ட்ரெய்லர்ல ஃபுல்லா காட்ட முடியாது சார். இல்ல சார், என்ன காட்டணும் காட்டக்கூடாதுன்றது நாங்க டிசைட் பண்றது தானே சார். ட்ரெய்லர்ல ஃபுல் படத்தை காமிச்சிட்டேன் அப்படின்னா படத்துல என்ன சார் இருக்கும்? இல்ல சார், புரியுது. நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். தேங்க்யூ. அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல சார், உங்க கேள்விகள் புரியுது சார். ஆனா அதுக்கு பதில் படம் தான் சார். நான் பதில் சொல்றதை விட படம், நீங்க படம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். சோ என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ. கலையரசன் சார். தேங்க்யூ. கலையரசன் உங்களுக்கு தான். நீங்க சொன்னீங்க என் போர்ஷன் தான் பார்த்தேன்ட்டு. ஏன்னா இப்ப வந்து ஒரு நல்ல வளர்ந்து வர ஆக்டர் நீங்க. இப்ப வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து டேரக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே சில பேர் வந்து ஹீரோயினே சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து கதை கேட்டேன், எனக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் 2வது சொல்லி ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க வந்து உங்க சப்ஜெக்ட் தான் மட்டும் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து கலையரசன் ஒரு பேர் இருக்கு, சரிங்களா? இது மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து கலையரசன் உள்ள வரும்போது அடுத்தடுத்த கட்டத்துல வந்து உங்களை வந்து இது மாதிரி ஸ்டோரியிலேயே வந்து கூப்பிடுறாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீ மேல ஏற முடியுமா? கரெக்டா நீங்க சொல்றது. ஆனா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு படம் கதை கேட்கிறோம், வந்து ஃபுல் கதையை கேட்டோம், நம்ம நடிச்சு முடிச்சோம், நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது. நீங்க வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷாட்ல ஒருத்தரை தப்பா காமிச்சு விடாம போகலாம். அது எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்திட முடியுமா? பல கோடிகள் இன்வால்வ் ஆகிற விஷயம். நான் இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டா இருந்தது. எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்டும் ஆச்சு. அந்த கதை எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை வந்திருக்கு, என்ன இந்த மாதிரி ஆமா இதில் கரெக்ட் இல்லை, இவர் சொல்றது கரெக்டாக யோசிச்சிருக்காரு. அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி எனக்கு ரிவ்யூவர்ஸ் வச்சு ஒரு கதை சொல்லித்தார், அதுவும் பயங்கர சென்சிபிளாக இருந்தது. அதுதான் நான் உட்காந்து இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு, ஒரு ஷாட் எனக்கு காட்டு, ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமையில நம்ம கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி தான். நான் இப்பயுமே ஐ எம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். நம்ம 100 பேரை கரெக்டாக காட்டுற மூலியம் யாருமே தப்பா காமிச்சோட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல. பட் ஆனால் விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும். அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும், என் கதையில இருந்த ஜெனுனிட்டி எனக்கு தெரியும். அதனால அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அவர் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பா ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, உங்க சீன்ல தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டேக் எடுக்கும் போது வேற டைலாக், அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்களுக்கு சொன்னாருங்களா இது மாதிரி தான் இந்த மாதிரி தான் டைலாக் வரப்போகுது? நான் எப்பயுமே சொன்னோம், நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்றோம், நம்ம இது வந்து தப்புன்னு தான் காட்ட போறோம், பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்றது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியரா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம அந்த குழந்தையுமே படம் பார்க்கறதுக்கு நமக்கு அலோட் கிடையாது. அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேற டைலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப கான்சியஸா, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்துல பண்றது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வருது. அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரா தான் பண்ணாரு. ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் நடிச்சேன்.